இன்னைக்கு டெட் மேக்ஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ஒரு ஆவரேஜ் கொஸ்டின் தான். 25 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மார்க்ஸ் உடைய ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க. மீனோட வேல்யூ 78.4. அப்புறம் என்ன பண்றாங்க, செக் பண்றாங்க. இந்த டேட்டாவை செக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 69 அப்படின்னு ராங்கா என்ட்ரி பண்ணிட்டாங்க. எதுக்கு பதிலா 96 அப்படின்ற டேட்டாவுக்கு பதிலா மாத்தி 69ன்னு என்ட்ரி பண்ணிட்டாங்க. இது ராங் என்ட்ரி, இது கரெக்ட் என்ட்ரி. அப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்கன்னா, அப்ப சரியான ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. தப்பா என்ட்ரி பண்ணிட்டாங்கல்ல, சரியான சராசரி என்ன, இதான் கேள்வி. இப்ப நம்ம அந்த தப்பானதை வெளியெடுக்க முடியாது. தப்பா 96க்கு பதிலா 69ன்னு உள்ள என்ட்ரி பண்ணிட்டாங்க. முதல்ல என்ன செய்ய போறோம்னா, 25 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய ஆவரேஜ் என்ன கொடுத்துருக்காங்க, 78.4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அந்த 25 ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மொத்த மதிப்பெண்கள் கிடைச்சிடும். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 1960 வருது. நான் என்ன செய்ய போறேன், இந்த 1960ல நம்ம தப்பா என்ன என்ட்ரி பண்ணிருக்கோம், தப்பான என்ட்ரியை வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்தா 1891. தப்பான என்ட்ரியை மைனஸ் பண்ணியாச்சு. அப்ப நம்ம சரியான என்ட்ரியை ஆட் பண்ணணும்ல, சரியான என்ட்ரியை ஆட் பண்ணிடுவோம். இதை ஆட் பண்ண என்ன வருது, 1987. இதுதான் சரியான மொத்த டோட்டல். அப்ப 1987 25ஆல டிவைட் பண்ணா இதுதான் நமக்கு தேவையான சரியான சராசரி 79.48. இதால டிவைட் பண்ணும்போது கிடைக்கிற ஆன்சர் தான் நமக்கு சரியான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.